எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் எதுனா 6 சீரீஸ்க்குரிய ரீடிங். ஸோ நீங்கள் வந்து 6, 15, 24 கூட்டியன் ஃபேட் நம்பர் வந்து 6 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரீடிங் வந்து பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2025 யூனிவர்ஸ் என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், பிளெஸிங்ஸ் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங் இருக்க போகுது. ஸோ 4 டெக்ஸில் இருந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் 6 சீரீஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் 2025 வந்து கொண்டு வரப்போகுது. ஸோ ஃபைனலாக இந்த டெக் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. உங்களுக்குரிய ரீடிங் 6 சீரீஸ். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், எம்பரர், Seven of Swords, ஸோ கார்ட்ஸும் எடுத்துடலாம். வேறு அதர் கார்ட்ஸ், சாரோ, பாஸ் லைஃப்ஸ், கண்டிஷனிங். ஓகே, ஸோ உங்களுக்குரிய ரீடிங். ஸோ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து சிலருக்கு தொழிலில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ சிலருக்கு வந்து அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து செப்ரேஷனில் இருக்கீங்க. சம் பாஸ்ட் மெமரிஸ் அப்படின்றது வந்து ரீவைண்ட் ஆகிட்டுருக்கு. ஏமாற்றங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ புரிஞ்சிருப்பீங்க, அந்த பர்சன் பற்றி நல்லா உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கும். ஸோ இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த பாஸ்ட் அப்படின்ற ஒரு வருத்தம் அப்படின்றது இங்கே இருக்குங்க. ஸோ சில விஷயங்கள் உங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சில விஷயங்கள் இழந்திருக்கீங்க. அது மணி வைஸில், உங்களோட ஒர்க் சைடில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலி நீங்கள் இருந்தீங்க, ஃபேமிலியில் இருந்தீங்க அப்படின்னா சிலருடைய ஒரு துரோகம் அப்படின்றது கூட இங்கே வருது. ஸோ யார் பெரியவங்க, யார் விட்டு கொடுத்துட்டு வரணும், ஸோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ரியல் ஃபேஸ் அப்படின்றது இங்கே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களை வந்து இது வந்து என்னென்னா இன்சல்ட் அப்படின்றது கூட இங்கே வருது. இன்னும் அந்த வேர்ட் வருது எனக்கு. பண்ணியிருப்பாங்க அவங்க, இந்த பர்சன். நீங்கள் நினைக்கிற இது வந்து சிஸ்டர் பிரதராக கூட இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம், அண்டு ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கலாம். பட் ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க. சில விஷயங்கள் சகிச்சிக்க முடியல, விட்டு கொடுக்கவும் முடியல, டாலரேட் பண்ண முடியல, கம்ப்ளீட்டாக வெளியே வரவும் முடியல. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இல்லை. இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. சிலர் புரிஞ்சிருப்பீங்க, இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியுது. சிலரால் வந்து அந்த ஏமாற்றங்களை வந்து, அதாவது வந்து என்ன சொல்கிறது, அதை தாண்டி வர முடியலை. இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பட் இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் அப்படின்றது இருக்கும்ல. எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த ஸ்ட்ராங் அப்படின்றது வந்து இவங்களை தாண்டி வர முடிய மாட்டேங்குது, இவங்களை மீறி நடக்க மாட்டேங்குது, இவங்களை கன்வின்ஸும் பண்ண முடியலை. ஓகே, பட் அவங்களுடைய தொந்தரவுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், சகிச்சுட்டு போக வேண்டியிருக்கு, தாங்கிக்க வேண்டியிருக்கு.
இது வந்து ஒர்க்கில் அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகிட்டுருக்கோங்க. உங்களுக்கு ஒர்க்கில் கூட மெயினாக அங்கே தெரியுது. ஸோ பிடிக்காத இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அங்கே வந்து அந்த பாஸ் வந்து ரொம்ப ஹையர் லெவலாக இருப்பாங்க. உங்களை வந்து ஒரு 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 பெருசாக உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி விட்டும் விலகி வர முடியலை தெரியுது. பட் ஆனால் உங்களால் விலகி வர முடிய மாட்டேங்குது. சம் ஹெவி ஒர்க் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ பேச்சுக்கள் கூட இருக்கலாம். அங்கே வந்து இன்சல்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. அட் ப்ரெசென்ட் உங்களோட சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்த கார்டு என்ன அப்படின்னா கண்டிஷனிங் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. நல்ல கார்டு வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க 2025ல் இந்த சேஞ்சஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. யார் யார் உங்களை வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்களோ, இந்த மாதிரி நினைக்கிறாங்களோ, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களோ, அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நல்ல ஒரு ஹையர் லெவல் போகணும். ஸ்டேட்டஸ் வைஸ், மணி வைஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒரு பெருசாக ஒரு வெஹிக்கிள் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட ஒரு பெருசாக இருக்கணும், வாழ்ந்து காட்டணும். இல்லை படிப்பில் இருக்காங்கன்னா அவங்கள விட ஒரு பெருசாக ஒரு படிப்பில், இல்லை ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா அவங்கள விட ஒரு இடத்துல போகணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்னஸ் தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களோட வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து அட் ப்ரெசென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் கண்டிப்பாக இது வந்து மாறும். ஓகே, ஸோ அதுக்குன்னு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்க, இது வந்து நினைக்கிறீங்க நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். சும்மா வந்து மனசில் நினச்சிட்டு இமேஜினேஷன் பண்ணிட்டு இப்படி இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த எம்ப்ரரை பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் அவங்கள வந்து பீட் பண்ண முடியும். இல்லைனா அவங்க பண்ணுற விஷயமே ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. இல்லை அதே சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே, வேறு என்ன இருக்குது இந்த கார்ட்ஸ் பார்த்துடலாம். திங்கிங் மேன், கோடஸ் ஆஃப் த மூன். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. இதில் வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் இப்போ திங்க் பண்ணுறீங்கள, ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கள விஷயங்கள், ஸோ அந்த விக்ட்ரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், உங்களோட தொழிலில், உங்களுடைய மனசார எதை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு வந்து நடக்க போகுது. 2025ல் 100% நடக்க போகுது. நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக போகுது. அது வந்து ஒரு அலைன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு தொழிலில் இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், உங்கள் பசங்களுக்கு ஒரு மேரேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ் ஒரு ஹையர் க்ரோத் போகிறதா இருக்கலாம், இல்லை வாங்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், வீடு, வாகனங்கள் அந்த மாதிரி தெரியுது. லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன், ஒரு ஒரு நீங்கள் நினைக்கிற விஷயங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷன் வைஸ். ஸோ நீங்கள் இப்போ பண்ணுற முயற்சிகள் வந்து அந்த கண்டிஷனிங் வந்து உங்களுக்கு அந்த விக்ட்ரியில் வந்து கொண்டு போகும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஒரு தீர்மானங்கள் இருக்குல்ல, உங்களுடைய முடிவுகள் இருக்குல்ல, உங்களுடைய ஆசைகள் இருக்குல்ல, அது வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப உறுதியாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப கரேஜாக இருக்கணும். அதில் வந்து மாற்றமே இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸில் போயிடும். உங்களுக்கு அந்த லைஃப் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு விக்ட்ரியில் போகும். ஓகே, ஏன்னா இது வந்து ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா சில ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ வந்து இது வந்து தொழிலில் அப்படின்னா அங்கேருந்து வெளியே வர முடியும். சில ரிலேஷன்ஷிப்பில் இல்லை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூலியமாக உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இனிமே எப்படி நீங்கள் இருக்கணும், அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் இங்கே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி முடிவுகள் எடுக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு வெற்றி அப்படின்றது இங்கே இருக்குது. அது வந்து நீங்கள் உங்கள் ஃபேவராக அமைச்சிக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே, பட் ஆனால் வெற்றி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்ட்ஸும் பார்த்துடலாம். இன்னர் விஸ்டம். யூ நோ வாட் டு டூ, ட்ரஸ்ட் யுவர் இன்னர் விஸ்டம் அண்ட் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் வித்தவுட் டிலே அப்படின்றது வந்திருக்கு.
ஸோ அதுதான் நானும் சொன்னேன். நீங்கள் திங்க் பண்ணுறதோட நிற்காம ஒரு ப்ராக்டிக்கலாக இறங்குங்க. உங்களுடைய விஷ் வந்து பெருசாக வச்சுருக்கீங்க, அது ஃபுல்ஃபில்லாக ஆடினும்னா அதுக்கு நீங்கள் 100% டெடிக்கேஷன் நீங்கள் பண்ணணும். அதுக்குரிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கணும். அதில் வந்து ஒரு 30% பண்ணும்போது அதில் எந்த ஒரு மாற்றங்களும் வரப்போகிறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்குரிய ஒரு ஆக்ஷன் எடுங்க வித்தவுட் டிலே. அப்போ வந்து உங்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர், சொல்யூஷன், அந்த சக்ஸஸ் அப்படின்றது வந்து கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஹோம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு பாயிண்ட், your household situation is improving other through a move or a healthy change in your occupants. இது வந்து ஹெல்த்தி சேஞ்ச் அப்படின்றது வந்து உங்களுக்கு நானும் சொன்னேன், இந்த கார்ட்லேயும் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டில், உங்களுடைய சோல் லெவலில் எவ்வளோ நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு விஷயம் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ, சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ, எவ்வளோ அதில் வந்து ஒரு தீர்க்கமாக இருக்கீங்களோ, பிளான் பண்ணுறீங்களோ, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து உங்கள் ஹோம் சைடில் உங்களுடைய சிச்சுவேஷன் அப்படின்றது மாற்றும். உங்கள் தொழில் மூலியமாக, உங்களுடைய வசதிகள் மூலியமாக, ஓகே, நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும் ஸ்டேட்டஸ் வைஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக எந்த கார்டும் பார்த்துடலாம். கார்டியன். ஸோ ஃபைனலாக வந்த கார்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. யூ அண்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஆர் சேஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட். ஏன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஃபியர் அப்படின்றது சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்குமா, ஓகே, அது வந்து டவுட் அப்படின்றது இருக்குது உங்களுக்கு. வந்து அது ஏதோ ஒரு பயம் கூட இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் சொல்கிறாங்க என்னென்னா, ஈவன் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஆர் சேஃப், ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ பயப்பட தேவை கிடையாது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரூவாக ஒரு இறங்குறீங்களோ, அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது, ரிட்டன் அப்படின்றது யூனிவர்ஸ் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் எங்கள் மீனிங். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய கார்ட். ஸோ நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ்க்கு வர போகிறீங்க. இந்த 2025 வந்து உங்களுக்கு சர்டன் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து காட் மூலியமாக இருக்குது, விக்ட்ரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஸோ அது முறை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.